நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வாழ்த்துக்களை சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். ஆலயத்துக்கு போயிருப்பீங்க, தேவ சமூகத்தில் போய் ஏசப்பாவோட உயிர்த்தெழுந்த வல்லமையை எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற மாதிரி இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா பிறப்பையும், அவர் நமக்காக மரித்ததையும், அவர் திரும்ப உயிரோடு வந்ததையும், திரும்ப நம்மளை கூட்டிட்டு போகிறதையும் நினச்சி டெய்லி ஏசப்பாவை துதிக்கணும், சோதரிக்கணும், மகிமைப்படுத்தணும், ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அல்லேலூயா, ஆமேன். இருந்தாலும் அந்த நாட்களை உலகம் முழுவதும் அனுசரிக்கும் போது நம்மளும் அனுசரிக்கணும். அல்லேலூயா, டெய்லி அனுசரிக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இயேசு எல்லா தெய்வத்திலையும் ஒரு தெய்வம் அல்ல. இயேசு மட்டும்தான் ஒரே மெய் தெய்வன், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. ஏன்னா இயேசு சாமியை தவிர யாரும் மரித்து உயிரோட எழுந்திருக்கல. இயேசு சாமி மட்டும் மரித்து உயிரோட எழுந்திருக்காம இருந்தா நான் கூட சொல்லியிருப்பேன், ஆமா எல்லா தெய்வத்தோட ஒரு தெய்வம் அப்படின்னு. மார்த்தட்டி இயேசு ஒருத்தர் தான் தெய்வம், அவர் தவிர தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் இயேசு சாமி மரித்து உயிரோட எழுந்தது. அல்லேலூயா, ஆமேன். அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். நம்ம ஏசப்பா மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், சாத்தான் தலையை நசுக்கி சிலுவையில வெற்றி சிறந்தவர். அவருடைய வெற்றி ஜெயம் நமக்கு சொந்தமானது. அல்லேலூயா. நமக்காக பாவமானாங்க, நமக்காக சாபமானாங்க, நமக்காக தரித்திரமானாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பரிகார பலியா தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை வல்லமை நமக்கு இந்த உலகத்துல உண்டு. ஒரு ஜெயம் நம்முடைய ஜெயம். அல்லேலூயா, ஆமேன். இதை கிறிஸ்துவங்களுக்கு மட்டும் இல்லை, இயேசு சாமி இது எல்லாம் செஞ்சது எனக்காகவும் இதை செஞ்சாருன்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் இந்த மகிமை இலவசமா கிடைக்குது. அல்லேலூயா, ஆமேன். நம்ம இப்போ ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலுடைய சில தியானங்களை நம்ம தியானிக்கலாம். யோவான் 10 பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டது இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களா 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர்களை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படி நம்ம அங்க பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். இங்கே பாருங்க, அழகான எந்த அளவுக்கு மகதலேன் மரியா ஏசப்பாவோட அன்பை தெரிஞ்சிட்டு இருக்கா பாருங்க. ஏசப்பாவை எந்த அளவுக்கு மகதலேன் மரியா நேசிக்கிறா அப்படின்றத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். கலரில் பார்க்குறாங்க, கலரில் இல்லை, அதனால சிலர் போயிடுறாங்க. ஆனால் மகதலேன் மரியாள் அந்த கல்லறையை நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க.
அழுதுட்டு பார்க்குறாங்க. 2 தூதர் இருக்காங்க இல்லையா, அந்த 2 தூதர்கள் அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் அழுறீங்க அப்படின்னா, எங்கள் ஆண்டவரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒரு வச்ச இடம் எனக்கு தெரியல, நீங்கள் எங்கள் ஆண்டவரை வச்ச இடம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்கிறா. அல்லேலூயா, ஆமே. ஒரு ஏசப்பாவை சரீரத்தையே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறா பாருங்க. அங்கே ஏசப்பா இது நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஏசப்பா வந்து உயிரோட ஏஞ்சிட்டாங்க இல்லையா, ஆனால் இவங்க யாரும் நம்பலாத, உயிரோட ஏஞ்சிட்டாருன்னு நம்பலை, அதனால் தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கல. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறா, மகதலேனா மரியாள் இவங்கெல்லாம் போய்விட்டா கூட கல்லறை விட்டு பார்த்துட்டு அவள் அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்கா. அவள் சடலன்னு கூட சொல்ல, அவரை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு அன்பு பாசம், அந்த அவளுடைய அன்புக்காக தன்னை அவர் மறைக்கவே முடியல. கர்த்தருக்கு, கர்த்தர் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த சீடர்கள் வந்து பார்க்கும் போது, வாபஸ் போகும்போது, நம்பாது இருக்கும் போது, இவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே தான் ஒரு தோட்டக்காரனா மாதிரி இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறா, போக மாட்டுறா அந்த கல்லறை விட்டு, அங்கேயே அழுதுன்னு இருக்கிறான். எங்கே தான் தூக்கின்னு போயிருப்பாங்க, எங்கே கொண்டு வச்சாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலான்ற அந்த அன்பு அவர் உயிரோடு இருக்கும் போது மட்டும் இல்லை, அவர் மரித்ததுக்கு அப்புறம் கூட மரியாளுக்கு ஏசப்பா மேலே இருந்த அந்த அன்பு குறையில பாருங்க. எவ்வளோ நேசம் இருந்திருந்தா அந்த சரீரத்துக்காகவே என்ன பண்ணுறா, போய் எடுத்துக்கணுன்ற ஒரு தைரியம், அன்பு, பூரண அன்புக்கு பயம் இருக்காதுங்க. யார் நம்ம உண்மையாக நேசிக்கிறோமோ அவங்களுக்கு பயம் இருக்காது. அந்த அன்புல தைரியமாக சொல்கிறேன், நான் போய் எடுத்துக்கிறேன் சொல்லுங்கன்றா. அந்த அன்புக்கு முன்னாடி ஏசப்பா தன்னை மறைக்க முடியலங்க. அதான் உடனே என்ன பண்ணுறாரு, மரியாளே என்றாரு. அப்போ உடனே அவளுக்கு அவர் நம்ம போதகர் அப்படின்னு தெரியுது. அப்படியே உடனே போய் பிடிக்க போகிறாங்க. கத்த சொன்ன இன்னும் பரலோகத்துக்கே போகலை, அது ஒரு சட்டம் மாதிரி இருக்குது. பரலோகத்துக்கு போயிட்டு தன்னை பூமியில் என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் போயிட்டாங்க. ஒரு ப்ரெசஸ் மாதிரி இருக்குது. நான் இன்னும் பிதாகிட்ட போல என்னை தொடாத, ஏன்னா பிதாகிட்ட போகிறது மட்டும் தன்னை காண்பிக்க கூடாது, ஆனால் தன்னை காண்பிக்கிறார். ஏன் அந்த கட்டளை மீறி காமிக்கிற, ஏன் அன்பு, அன்பு தான் எல்லாத்துக்கும் பிரதானம். அதுக்கப்புறம் தான் எல்லா கட்டளையும் கற்பனையும். மனிதன் மேல நேசத்தினால பாசத்தினால தான் அங்கே கட்டளையும் கற்பனையுமே இருக்கு. அந்த அன்பு பாரு, முன்னாடி தன்னை காமிக்கிறாரு கர்த்தர். நீ போய் சொல்லு, நான் கலிலேயாவில் இருக்கிறேன், அங்கே வர சொல்லு, நீ போய் சொல்லு அப்படின்னு மரியாள் கிட்ட சொல்றதை நம்ம பார்க்குறோம். இல்லையா? ஆமே. நம்ம கூட மரியாள் மாதிரி இருக்கணும். ஏசப்பாவை அந்த அளவுக்கு நேசிக்கணும். ஒரு சரீரத்தை எவ்வளோ நேசிக்கிறா பாருங்க. எந்த அளவுக்கு ஏசப்பா அன்பை அவர் ருசிச்சிருந்தா, ஏசப்பா அன்பையும் நன்மையும் ருசிக்கிற நம்ம அவருக்கு நன்றி உள்ளவங்களாகவும் இருக்கணும். மரியாதை, மகதலேனா மரியாதை போல. அல்லேலூயா, ஆமேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவரும் போய் என்ன பண்ணுறாரு, 11 பேர் இருக்கும்போது தன்னை வெளிப்படுத்துகிறாரு. பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பார்த்தாக்கா லூக்கால பயப்படுறாங்க, ஒரு ஆவி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறாரு. லூக்கால தான் தெளிவாக இருக்கும். மோசே, தீர்க்கதரிசிகள், சங்கீதத்தில் தாவீது சொன்னது எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துகிறார். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லின்னு தானே இருந்தேன். பாவிகளுக்காக தேவன் மனிதர் கையில் ஒப்பு கொடுக்கப்படணும், பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும், நான் மறிக்கணும், உயிரோடு எழுந்திருக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னு நான் முன்னாடியே உங்கள் கூட இருக்கும்போது தானே நான் சொன்னேன். நீங்கள் ஏன் இதெல்லாம் மறந்தீங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன் கையை காமிக்கிறாரு, தன் காலை காமிக்கிறாரு, தொட்டு பாருங்க அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, ஒரு ஆவிக்கு எலும்பு இருக்காது, ரத்தம் இருக்காது, சதை இருக்காது, பாருங்க எனக்கு எல்லாம் இருக்குது அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூடன்னு கேட்குறாரு. பொரித்த மீன் சாப்பிட்றாரு, ஒரு இடத்த யோவானில் அப்பத்தை சாப்பிட்றாரு, இங்கே தேனை வாங்கி சாப்பிட்றாரு.
அதெல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, அவங்கள தைரியப்படுத்தி வேத வாக்கியங்கள் எல்லாம் நினைவுபடுத்தி என்ன பண்ணுறாரு, இதெல்லாவற்றையும் பூலோகம் எங்கே போய் சொல்லுங்க, இந்த உண்மையே சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் விசுவாசிச்சாதான் ஒரு மனிதன் மறிச்சாக்கா மோட்சத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதனால தான் போயிட்டு சொல்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சொத்தை விட்டு போகிறாங்க, சொந்த வீட்டு விட்டு போகிறாங்க, காடு மலை இல்லைன்னு போகிறாங்க, தேவ அன்பு போய் சொல்ல உயிர் கொடுக்குறாங்க, ரத்தம் சிந்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். ஏன்னா சாத்தானுக்காகவே படைக்கப்பட்ட நரகத்துக்கு தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஒருத்தரும் போகக்கூடாதுன்ற ஒரு அன்புனால தான். அதனால தான் அவ்வளோ பாடுபட்டு தேவ அன்பை சொல்கிறாங்க. இது ஒரு மதம் இல்லை, வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமீன். அப்படி நம்ம அழகாக பார்க்குறோம். நம்ம எல்லாருமே மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது அதுதான் இல்லைங்களா? ஆமாம். யோவானு, யாக்கோபு, பேதுருவை, அந்திரேயெல்லாம் இல்லை மீன் பிடிக்கும் போது கூப்பிட்றாரோ, ஏசப்பா உயிரோட எழுந்து அவங்களுக்கு தன்னை காண்பித்து தரிசனமாகி இவ்வளோ சொல்லி கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க பயந்துக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தேவனுக்காக காத்திருக்காம விட்டு வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுறாங்க மீன் பிடிக்க. அப்போல்லாம் கர்த்தருக்கு ஒரு வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது. ஆனாலும் சூழ்நிலையை புரிஞ்சின்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்கள திடப்படுத்துகிறாரு, தைரியப்படுத்துகிறாரு. நம்ம சூழ்நிலைகளை புரிகிற கர்த்தர் அவர் என்ன பண்ணுறாங்க, திட்டினாலும் வருத்தம் இருந்தாலும் கோவப்பட்டாலும் கடிந்துக்குனாலும் அந்த அன்பு அதிகமாக இருக்குது ஏசப்பாவுக்கு சீடர்கள் மேலே. அதனால் என்ன பண்ணுறாங்க, மீன் வறுக்கிறாரு, சப்பாத்தி செய்கிறாரு, அடுப்பு மூட்டி அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுறாரு, திரும்ப அவங்கள பலப்படுத்துகிறாரு, திடப்படுத்துகிறாரு. அப்போ தான் ஏசப்பா ஒரு 40 நாள் வந்து 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 அவங்கள திடப்படுத்துகிறாரு. அப்போ கூட அவர் கூட இருக்கும்போது தைரியமாக இருக்கிறாங்க, பலனாக இருக்கிறாங்க. அவரு ஏசப்பா போனதுக்கப்புறம் தைரியம் போயிடுது, பயம் வந்துடுது. ஏசப்பா அவங்க கூட இருக்கும்போது தைரியமாக இருக்கிறாங்க, ஏசப்பா இல்லாத போது பயம் வருது. அப்போ தான் அவங்க பரலோகத்தில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நான் கூட இருந்தால் தான் அவங்க தைரியமாக இருக்கிறாங்க, பயம் இல்லாமல். இப்போ கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஆவியானவர் தான் இது எல்லாத்துக்கும், ஞானத்துக்கு, அறிவுக்கு, ஆலோசனைக்கு, திட்டமிடுறதுக்கு, செயல்படுறது எல்லாமே ஆவியானவர் தான். அப்போ ஆவியானவர் தான் சொல்கிறாங்க, இல்லை நம்ம அவங்க கூடவே நான் போய் இருந்துடுறேன். அல்லேலூயா, ஆமேன். அப்போ ஏசப்பாவோட ஆவி நம்ம ஆவியோடவே கலந்துடுச்சு. இப்போ ஏசப்பா நம்ம ஆவியானவரா, ஏசப்பா தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போ தெரியுதுங்களா, சிருஷ்டிகர்த்தர், இரட்சகராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் வேற இல்லை, ஒன்றுன்னு தெரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம ஆவியோட ஏசப்பா ஆவி நம்மோட அப்படியே தங்கிடுச்சு. அதனால தான் நம்ம இந்த பூமியில் தைரியமாக இருக்க காரணம், பயப்படாமல் இருக்க காரணம். உலகத்தில் உபத்திரம் வந்தாலும், கவலை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் நம்ம எப்பவும் சந்தோஷமாக தைரியமாக இருக்க காரணம் ஆவியானவர், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கன்ற தைரியம். அல்லேலூயா, ஆமேன். ஆவியானவரே உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், நீங்கள் எப்போ எங்களோட இருக்கிறதுனால. ஆமேன். பயம் இருந்தால் ஆவியானவங்க கிரியை செய்ய முடியாது. அழைப்பே இல்லைனா கூட, நான் திரும்ப சொல்கிறேன், அழைப்பே இல்லைனா கூட தைரியமாக இருந்து தேவ அழைப்பை செய்கிறவங்கள தேவன் மதிக்கிறாரு, அதை கனம் பண்ணுறாரு. எவ்வளோ பேருக்கு புரியுது? அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் இதை செய்யணும்னு சொல்லி அவங்க பயந்துன்னு செய்யாமல் விட்டா, அழைப்பே இல்லாதவங்க தைரியமாக தேவ சித்தத்தை செஞ்சு முடிக்கும் போது கர்த்தர் அதை தடை பண்ணுறதில்ல, கர்த்தர் அதை கனப்படுத்துறாரு, கர்த்தர் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்றாரு. புரியுதா அவங்களுக்கு? அதனால தான் ஏன் பயம் வருதுன்னா ஆவியானவர் கூட இல்லை.
ஏன்னா நமக்கு ஆவியானவர்கிட்ட நேரம் செலவிடுறதில்ல, தெய்வ சமூகத்தில் உட்காரதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, கர்த்தரை துதிக்கிறதில்ல, வேதத்தை தியானிக்கிறதில்ல. உலக 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 உலகத்தாரோட உறவு வச்சுக்கிறது, உலகத்திலே போயிட்டு உலக காரியத்திலே நேரத்தை, மைண்டை, டைமை, பேசுறது எல்லாம் உலக காரியத்திலே கொடுத்தா ஆவியானவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? வேதம் வாசிக்காம எப்படி கர்த்தரோட நமக்கு தைரியம் வரும்? எப்படி ஆவியானவர் கூட இருப்பார்? சத்தியம் தானே ஆவியானவர், சத்தியம் தானே ஏசப்பா, சத்தியம் தானே பரலோக தகப்பன். அப்போ இந்த வேதத்தை வாசிக்காம, தியானிக்காம, ஜபிக்காம, தேவனை துதிக்காம, ஆராதிக்காம எப்படி நம்ம கர்த்தரை தெரிஞ்சுக்க முடியும்? கர்த்தர் நம்மளோட ஆசையை கூட இருப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம உறவு பிரியாம இருந்தா தானே, நம்ம உறவு ஏசப்பாவோட உறவுல இருக்கணும். தேவ சமூகத்தில் உட்காந்தா தானே தேவ சித்தத்தை அறிய முடியும், தைரியம் வரும் தேவ சித்தத்தை செய்ய. எல்லாரையும் சொல்ல, சிலரை சொல்றேன். இதெல்லாம் கூட ஆவியானவர் நம்ம மேல உள்ள அன்பினால தான் இதெல்லாம் சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த மாதிரி சீடர்கள் கூட என்ன பண்றாங்க? பயந்து என்ன பண்றாங்க? அவர் இருந்தா தைரியமா இருக்கு, அவர் இல்லைன்னா பயப்படுறாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? விட்டு வந்த ஏசப்பா எந்த இடத்துல முத கூப்பிட்டாரோ அங்கே போயிட்டாங்க வலையை எடுத்துக்கணும் மீன் பிடிக்க. கர்த்தர் விட்டாரா? விடலை. அவங்கள புரிஞ்சுக்கின்னு என்ன பண்ணுறாரு? போயிட்டு அவங்களோட கூட இருந்து அவளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி என்ன பண்ணுறாங்க? அப்போ தான் யோசனை பண்ணுறாரு, நம்ம இவங்களோடவே தங்கிட்டா தான் இவங்களுக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்னு தான் ஆவியானவர் நம்மளோடவே தங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆவியானவரெல்லாம் என்னோட இல்லாமல் இருந்தால் நான் மறித்து அனாதை போனமாக தூக்கி போட்டு புல் கல்ற கூட இல்லாமல் கடந்திருக்கும். சாம்பல் ஆகிட்டு இருப்பாங்க, எரிச்சு போட்டிருப்பாங்க. அனாதை போனவன்ட்டு பொச்சை கூட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் கூட இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்ள தைரியமும் சந்தோஷமும் சமாதானமும், மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லி திடப்படுத்த பலப்படுத்த தேவன் நம்மளை பயன்படுத்த காரணம் ஆவியானவர் நம்மளோட இருக்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறது விடவே விடாதீங்க. பிசாசின் திட்டம் தந்திரம் ஒரு நாளும் ஜெயிச்சது கிடையாது. அவன் தோத்தவன், தோற்கடிக்கப்பட்டவன், எப்பவுமே அவன் தோத்தவன் தான். அவனால் ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அது கட்டாயம் நடக்கும். பயப்படாதீங்க. ஜெபிக்கிறது மாத்திரம் விடாதீங்க. என்னன்னா நடக்குது, இது அவ்வளோதான், இதுக்கு மேலே இது வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை அழகாக மாற்றி கொடுக்குறவர் நம்ம ஆவியானவர். கண்டிப்பாக தேவ சித்தம் குடும்பங்களில் நடக்கும். யூதாஸ் மாதிரி தெரிஞ்சு விலகி போனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம கடமை ஜெபிக்கலாம். கிரியை செய்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா அன்பையோ உயிர்த்தெழுதலெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிலுவையில் அறைய ஏசப்பாவை சிலுவையில் அறைய முகாந்தரம் என்ன? நான் உங்களை கேள்வி கேட்குறேன். எப்பயுமே நான் உங்களுக்கு கேள்வி கேட்டதில்லை, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஏசப்பா சிலுவையில் அறைய முகாந்தரம் என்ன சொல்லி சிலுவையில் அறையிறாங்க? மத்தேயு 27:37, மார்க் 15:25, லூக்கா 23:38, யோவான் 19:19. இதை சொல்கிறதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுட்டு படிங்க. நான் அப்படியே சொல்கிறேன், டைம் இல்லை. இதை அப்படியே படித்து நான் தியானிச்சாக்கா சொல்லப்பட்ட வசனத்தெல்லாம் போய் குறிச்சிங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது 4லையும் சொல்லுவாங்க ஏசப்பாவை எதுக்காக சிலுவையில் அறைந்த முகாந்தரம் என்னன்றதை. எதனால தெரியுமா? இயேசு யூதருடைய ராஜா. இதனால தான் அவனை நாங்கள் சிலுவையில் அறைகிறோம். அல்லேலூயா. பிலாத்து கேட்குற கேள்வி கூட, நீ யூதருக்கு ராஜாவா? நீ இஸ்ரவேலின் ராஜாவா? அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம அப்படியே மத்தேயு 2 போனாக்கா, ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து என்ன கேட்குறாங்க?
ஏரோது கிட்ட. யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் எங்கன்னு போய் கேட்குறாங்க ராஜா கிட்ட. அதனால தான் என்ன பண்ணுறான், அந்த 2 வயசுலேயே 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்கள கொன்னதுக்கு காரணம் என்னன்னா, யூதருக்கு ராஜாவா இயேசு பிறந்ததுனால தான். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சிலுவையில் அரைஞ்சதுக்கு முகாந்தரம் என்ன அப்படின்னா, இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்றது தான். ஏன் இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்றதுனால அரைஞ்சாங்க அப்படின்னா, மோசே தீர்க்கதரிசிகள் சங்கீத தாவீதெல்லாம் சொன்ன மெசியா இவன் தான் அப்படின்னா இவன் ராஜா தானே. இப்போ ராஜாவா இல்லைல்ல அப்படின்னு இவங்க பரியாசமாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா தேவாதி தேவா கர்த்தாதி கர்த்தர் தான். இந்த உண்மை யார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பிலாத்து தெரிஞ்சுக்கிறான். இல்லையா? அந்த ஏரோது இயேசு ராஜாவா பிறந்தான் அப்படின்னு கொன்று போட்டான். இந்த பிலாத்து என்ன பண்றான், யூதருடைய ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனே எழுதுறான் பிலாத்தே. எல்லா வசனத்திலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 19:19 இதுலலாம் போய் பார்த்தீங்கன்னா பிலாத்து கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த பிரதான ஆசிரியர் சொல்றான், இல்ல யூதருடைய ராஜான்ட்டு போடாதீங்க, யூதருடைய ராஜா அவனே சொல்லிக்கலான்னு எழுதுங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிலாத்து இல்லை, பிலாத்து சொல்கிறான், நான் எழுதுனது தான். அவள் உண்மையாகவே அவர் ராஜாதி ராஜா தான். அவருக்கு யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேவேலர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அவர் தான் ராஜாவாக இருந்து ராஜாதி ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய போகிறாங்க அப்படின்றத திரும்ப ஏசப்பா வரும்போது தெரியும். அப்போஸ்தலர் 1:6-7 சொல்லுவாங்க, இந்த காலத்திலா இஸ்ரேவேலர்களுக்கு அந்த ஆளுகை நீங்க கொடுப்பீங்க, இப்பவே இஸ்ரேவேல் தேசத்துல நீங்க ஆளுகை ராஜாவா இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏசப்பா கிட்ட சீடர்கள். அதுக்கு ஏசப்பா சொல்லுவாங்க, பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, இது பிதா தீர்மானம். இது எப்போ ராஜாவா வரணும், எப்போ ஆளுகை செய்யணுன்றது பிதாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றத நமக்கு அங்க தெரியுது. புரியுதுங்களா? இது மொத்தமா என்ன அதுனா, பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம். 1000 வருஷம் அரசாட்சியில் இந்த பூமியில் வாடுறது தான் இவ்வளோதுக்கும் காரணம். நம்ம அதை இழக்கக்கூடாதுன்றது தான் இவ்வளோதுக்கும் காரணம். கடைசியில் எங்கே முடியுது பாருங்க. ஏசப்பாவும் பரலோக ராஜ்யத்தை வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருப்பாரா, இவங்களும் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தானே சிலுவையிலே அறிகிறாங்களா. சீடர்களும் கடைசியில் கேட்குறாங்க, இந்த காலத்திலா ஆளுமையை இஸ்ரேல் ஆளுகையை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ மொத்தமும் என்னதான் அடிப்படையாக நிற்குது அப்படின்னா, நம்மளுக்கு பரலோக ராஜ்யம், இந்த பூமியில் இருக்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நமக்கு நித்தியமாக 1000 வருடத்தில் ஆளுகை செய்து அப்படியே யுக யுகமாக புதிய வானம் புதிய பூமி வரலையும் நமக்கு அது மாறாமல் இருக்கும். அல்லேலூயா! என்ன அழகா முடியுது பாருங்க. பிதாவின் திட்டம் மனிதனுக்காக, மனித பாவத்துக்காக அவர் மரிக்கணும், பிதாவின் சித்தம். இஸ்ரேவேலர்களுக்கு மோசே சொன்னது எதுக்கு, இஸ்ரேவேலுக்கு ராஜாவை அவங்கள மீட்கணும், மெசியாவா இருந்து, இல்லைங்களா. அதை தான் என்ன பண்றாரு கர்த்தர் அந்த சாஸ்திரிக்கிட்டையும் அந்த கப்ரேல் தூதன் சொன்னதை மரியாளும் யோசேப்பும் சொல்கிறாங்க. அவர் இஸ்ரேவேலருக்கு ராஜாவாக இப்போ வரல, உலகத்தை ரட்சிக்க தான் வந்திருக்காரு. அவர் இஸ்ரேவேலருக்கு மட்டும் ராஜாவாக இருக்கிறதுல உலகத்துக்கே அவர் தான் ராஜாவாக வரப்போகிறாரு அப்படின்றத யார் சொல்கிறாங்க, சாஸ்திரிக்கு கிட்ட மரியாளும் யோசேப்பும் சொல்கிறாங்க, கப்ரேல் தூதன் சொன்னதை. அதை தான் சீடர்கள் கேட்குறாங்க, இந்த காலத்திலே நீங்கள் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சீடர்கள்.
ஏசப்பா போகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, அது பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது, அது பிதாவின் திட்டத்தில் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த காலத்தில் என்ன செய்யணுன்றது பிதாவின் கரத்தில் இருக்குது, ஆதீனத்தில் இருக்கு. அவர் செய்வார், எப்போ செய்வாரோ அப்போ செய்வார், அது உங்களுக்கு இப்போ தேவையில்லைன்றாரு. அவர் பரலோக போகிறதுக்கு முன்னாடி சீடர்கிட்ட சொல்கிறாரு. இதை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம 2 தீமோத்தேயு 2:11-12 ஏசப்பாவோட கூட நம்ம மரித்தால், ஏசப்பாவோட கூட நம்ம பாடு அனுபவித்தால், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா, ஆமேன். அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் நம்ம அவரோட கூட ஆளுகை செய்து மட்டும் இல்லை, உலக முடிவு நியாய தீர்ப்பில் ஏசப்பா மட்டும் இல்லை, 1000 வருடத்தில் ஆளுகை செஞ்ச நம்ம கூட உலக ஜனங்களை நியாயம் செய்வோம். அல்லேலூயா. இவ்வளோ பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இந்த பூமியில் ஏசப்பாவோட கூட அவரோட கூட நம்மளும் சிலுவையில் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்குரிய ஆசை பாசங்கள், உலக சிற்றின்பங்கள், இது எல்லாவற்றையும் ஏசப்பா கூட சிலுவையில் அரைஞ்சிட்டு அவரோட கூட அவரால் வர பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோம்ல, அவங்களுக்கு இந்த பாடு நிரந்தரம் இல்லை, அது மாறிட்டு அவரோட கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அவர் ராஜாதி ராஜானா நம்ம ராஜாக்கள், ஒரு மகா பிரதான ஆசாரியனா நம்ம ஆசாரியர்கள். அப்ப இந்த 1000 வருஷத்தையும் ஆளுகிறது மட்டும் இல்லை, உலக நியாய தீர்ப்புல ஏசப்பா மட்டும் ஜட்ஜா உட்காந்து நியாயம் செய்ய மாட்டாங்க, நம்மளும் உட்காந்து உலக ஜனங்களை நியாயம் செய்வோம். அல்லேலூயா. எதுக்கு தாங்க அவருடைய பிறப்பை தியானிக்கிறது, அவர் மரணத்தை தியானிக்கிறது, அவர் உயிர்த்தெழுதலை தியானிக்கிறது, அவர் வருகையை தியானிக்கிறது, இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தியானிக்கிறதெல்லாம் இதுக்கு தாங்க, வேற எதுக்கும் இல்லை. ஏசப்பா எப்படி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே ஜெயத்தை நம்மளும் பெற்றுக்கணுன்றது தான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா, ஆமேன். இது எல்லா ஆசீர்வாதமும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை வல்லமை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் தான் ஆவியானவருடைய விருப்பம். அதை நம்ம ஒரு நாளும் உலக இன்பத்துக்காக, உலக காரியத்துக்காக, தேவ சித்தத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டுடக்கூடாது. இந்த உலகமும் நிரந்தரம் இல்லை, இந்த உலக உறவும் நிரந்தரம் இல்லை. நமக்கு நிரந்தரம் எதுதான்? தேவ சித்தத்தை செய்து தான் நம்மளுக்கு நிரந்தரம். அல்லேலூயா. தேவ விருப்பத்தை செய்கிறது தான் நமக்கு நிரந்தரம். அல்லேலூயா, ஆமேன். ஆவியானவர் நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அப்படியே கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். அதனால் எவ்வளோ வேதனைகள் வரட்டும், கவலை வரட்டும், கண்ணீர் வரட்டும், அவமானம் வரட்டும், அதெல்லாம் எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏங்க, தப்பு செய்கிறவங்களுக்கு இருக்கிற தைரியம், கொலை பண்ணுறாங்க தைரியமா, ஏன்னா கொள்ளடிக்கிறாங்க தைரியமா, தீவிரவாதத்தை போய் தைரியமாக செய்கிறாங்க, பாவத்தை போய் தைரியமாக செய்கிறாங்க. அதனால ஐயோ நம்மளை இது நினச்சிக்குவாங்க அப்படி நினச்சிக்குவாங்கன்னு கவலைப்படுறாங்களா? அவங்க இல்லை. இந்த உலக இன்பத்துக்கு தைரியமாக செய்யறதுக்கு இருக்கிற தைரியம், தேவ சித்தத்தை செய்ய நமக்கு ஏங்க தைரியம் இருக்கக்கூடாது? அதுவும் நிரந்தரமா மகிமையாய் அது மாறும். நமக்கு வர அவமான நிந்தையெல்லாம் மகிமையா தேவன் நமக்கு மாற்றி கொடுக்கறத நம்ம ஏங்க தைரியமா செய்யக்கூடாது? அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னா, ஆவியானவர் நம்மளோட இருக்கணும். ஆவியானவர் நம்மளோட, உயிர்த்தெழுந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவ சித்தத்தை செய்ய ஞானம் இருக்கும், தைரியம் இருக்கும், விவேகம் இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா இருக்கவே இருக்காது. ஆசைப்படலாம், ஆசை எல்லாரும் ஆசைப்படலாம், செய்ய முடியுமா? தைரியம் இருந்தால் தான் செய்ய முடியும். தைரியம் எப்படி வரும்? ஆவியானவர் இருந்தால் தான் தைரியம் வரும், பயம் இருக்காது. அல்லேலூயா, ஆமேன். அப்போது
இந்த தைரியம் வரணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை என்ன? வேதத்தை டெய்லி வாசிக்கணும், தியானிக்கணும். டெய்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், ஜெப நேரம் கூட்டணும், தேவனை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், பாடணும், ஆராதிக்கணும். 6 நாள் 7 நாளில் 6 நாளும் உலகத்துக்கு கொடுத்துட்டு 7வது ஒரு நாளில் ஒரு நாளை தேவனுக்கு கொடுத்துட்டா போதுமா? அங்கே எங்கே தைரியம் வரும்? அங்கே எங்கே தேவ சித்தத்தை செய்ய நம்மளுக்கு உற்சாகம் வரும், மைண்டு வரும்? புரியுதுங்களா? கண் மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறவர் கர்த்தர். நம்ம கண்ணுக்குள்ளே உறவு இருந்தால் தானே கண்ணுக்குள்ளே கண்ணு வச்சு நம்மளுக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்ல முடியும். அவரோட உறவு இருக்கணும்ல, அவரோட ஐக்கியம் இருக்கணும்ல. அப்போ தானே நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல முடியும் கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். ஆவியானவரை நம்மளை விட்டு ஒரு செகண்டு கூட போக விடாமல் வச்சுக்கணும் கூட. அதே மாதிரி துக்கப்படுத்தாமல் வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு எல்லாமே, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், நடக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள்ளே எப்போ சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டுருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. ஏசப்பா தட்டும் போது நாம் திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மளோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து செலிப்ரேஷன் நடக்க போது. அதை ஒருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷ, சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்லையும் இருப்பதாக. ஆமென். பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.